ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணன் வந்தவங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ OT7 5th வந்து பார்க்க போகிறோம். சரியா அவங்க ஸ்டேட்டா ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். ஏழு நியூஸ் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாம் வச்சுருந்துருப்போம்னா உங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் கல்யாணம் இருந்திருக்கும். அதோட விட்டோமா சரி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி நைட்டு எந்த இதுவும் இல்லை, லைக் எந்த ரிச்சுவலும் அவங்க பிளான் பண்ணல. ஏன்னா இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நடந்த மேரேஜுன்னு தெரியும். உண்மை வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அத்தைக்கும் தான் தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம பாய்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஃபோர்ஸ் மேரேஜில் தான் இருக்கீங்கன்னு மற்ற ஆளுங்களோட நினப்பு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ரிச்சுவலுமே பிளான் பண்ணல. லைக் ஃபர்ஸ்ட் நைட்டு அதுக்கடுத்து வர ரிச்சுவல் அதில் எதுவுமே பிளான் பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நம்ம பாய்ஸ்லாம் அவங்க பாட்டுக்கு போய் தூங்குறாங்க. ஏண்டி நம்ம எதுவும் பிளான் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் பிள்ளைங்க பேசிட்டாது இருந்திருக்கோம். ஐயோ அம்மா வாய மூடு, அவருக்கு கோவத்துக்கு பேசலாம் மாட்டா, ஒவ்வொருத்தனையும் தூக்கில் தொங்க விட்டுருவா, பேசாமல் இரு, கொஞ்ச நாள் ஆற போடுவோம், அதுக்கப்புறம் பிள்ளைங்க அதுவாக சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சும்மா உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், அது என்னமோ உண்மை தான், ரொம்ப கோவக்காரியாக இருக்கா அவன் மக அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா? அது என்னமோ உண்மை தான். ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டானா எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் வேணும், வேணான்னு நினச்சிட்டானா எவ்வளோ சீப்பாக கிடச்சாலும் வேணாம். ஆனால் இப்போ அவளை கட்டாயப்படுத்தி இதில் தள்ளியிருக்கோம். அவளோட முடிவு எப்படி இருக்குன்னு போக போக தான் தெரியும் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. என்ன ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா உங்கள் பாட்டி கேட்குதா? நான் பொடியும் வைக்கல, தோசையும் வைக்கல, பேசாமல் போய் படுத்து தூங்கு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு தான் உண்மை தெரியும்ல, நீங்கள் வேணான்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா உங்களை கட்டாயப்படுத்தி இதுக்குள்ளே தள்ளியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கே தெரில, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே வந்து பாஸ் ஆகுது. ஒரு 1 வீக் 2 வீக் கிட்டே பாஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஆனால் முக்கால்வாசி ரூம்லேயே இருப்பீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நம்ம பாய்ஸும் இருக்காங்க, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. உங்களை அவங்க போதர் பண்ணுறதே இல்லை. நம்ம பாய்ஸும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை, நீங்களும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அவங்கக்கிட்ட பேசணும், க்ளோஸ் ஆகணும்லாம் யாருமே எதுவுமே செய்யலை. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்க. உங்களை பெற்றவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் என்ன இப்படியே போயிடுச்சுருந்தா என்ன தான் ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபைன் டே காலையில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கீங்க உங்கள் அத்தை கூட. உங்கள் அத்தை உங்களை பார்த்த மாதிரியே இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அடிக்கடி இப்படியே பார்த்துட்ருக்கீங்க? என்கிட்ட எதுவும் சொல்லணுமா, இல்லை எதுவும் கேட்கணுமா அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா? உங்கள் அத்தை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. தென் உங்ககிட்ட, என் பிள்ளைய இத்தனை வருஷம் நினச்சிக்கிட்டே இருந்து கல்யாணம் பண்ணேன், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சேரணும்னு நீ முடிவே பண்ணலையே, எதுக்காக, ஏன் இப்படி தள்ளி வைக்கிற அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. நீங்கள் டீ குடிச்சிட்டு இருந்திருப்பீங்கள, அது உங்களுக்கு லைட்டாக இப்போ சுடுற மாதிரி இருக்குது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படியோ தெரியும், அம்மா சொல்லிச்சா? உங்கள் அம்மாவுக்கு இது தெரியுமா? அப்போ அம்மா சொல்லலையா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவங்க இப்போ அது முக்கியம் இல்லை ஒயன், நான் கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்கள் எனக்கும் தெரியலை, என்னால் டக்குன்னு இதை ஏற்றுக்க முடியலை. அவங்க அந்த பொண்ணுங்களை விரும்பியிருக்காங்க. நான் 7 பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இங்கே உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கவே கூடாது. உன் மனசு என்ன ஆகும்? அப்போ சொல்லப்போனால் உனக்கு தான் முதல் உரிமை. இவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தைக்காக தானே நீ இவ்வளோ நாள் காத்துட்ருந்த. சின்ன வயசில் அவங்க எதுவும் விளையாட்டாக சொல்லியிருந்துருப்பாங்க, நான் தான் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கேன். அப்போ தப்பு என் மேலேயும் தானே. புருஷனை விட்டு கொடுக்காம பேசுகிறியா? எனக்கு இதில் புருஷன் பொண்டாட்டி அந்த மாதிரி எந்த உறவும் இல்லை, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்கள் அத்தை சரி இதுக்கப்புறமாவது வாய்ப்பு கொடுக்கலாம்ல, நீ தான் வேணும்னு வந்துட்டாங்கல்ல, அவங்களால அந்த விஷயத்தை ஈஸியாக கடந்துட முடியும், ஆனால் உன்னோட விஷயத்தை கடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் உன்கிட்டே திரும்ப வந்திருக்காங்க, ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமே அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. நீங்கள் யோசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இன்னும் எவ்வளோ நாள், அவனுங்களையும் நினச்சிப்பாரு. சரி அவனுங்களும் நினச்சிப்பாருன்னு சொல்கிறீங்க, ஏன் அவங்க வந்து பேச வேண்டியதானே? இத்தனை நாள் அவங்களுமே எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் தானே இருந்தாங்க. நீ என்ன நினச்சிக்குவியோன்னு தான் அவங்க எடுக்கலை, நீ தான் சும்மா வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறியே அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா? நீங்கள் என்னை திட்டுறீங்களா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. திட்டலை,
உண்மையே சொன்னேன் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. உங்கள் அத்தை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக முடிவெடு, ஏன்னா எனக்கு பேரம்பேத்தியை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிட்டு வந்து போகிறாங்க. நீங்கள் இந்த லட்சணத்தில் பேரம்பேத்தி ஒன்று தான் குறை அப்படின்னு சும்மா தான் புலம்பிடுச்சிருக்கீங்க. நீங்கள் அப்படியே டீ குடித்த மாதிரி அங்கே இருக்க பால்கனிக்கு வந்து போகிறீங்க. பால்கனினா இது ஃப்ரண்ட்டில் இருக்க பால்கனி. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் டீ குடித்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கீங்க. லைக் யோசிச்சுட்ருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து தோணுது வாய்ப்பு கொடுப்போன்னு. ஆனால் ஸ்டில் ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. பத்தாவதுக்கு அவனுங்க மேலே கோபமும் இன்னும் இருக்குது. அதனால தான் வந்து ஹெசிடேட் ஆகிட்டே நிற்கிறீங்க. நீங்கள் நின்றுக்கிறது கீழே தான் நம்ம பாய்ஸுமே இருக்காங்க. லைக் மக்னி லைன்ஸ் மட்டும் இருக்காங்க. நிறையா வேலையெல்லாம் அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்களா. அதில் வந்து ஒரு பையன் ஒரு அரௌண்ட் 19, 18 அந்த மாதிரி ஒரு பையன் அங்கே வந்து வேலை பார்க்குறவங்க வீட்டில், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். அவன் உங்களே ஒரு மாதிரி வச்சக்கனாக பார்த்துட்ருக்கான். ஏன்னா இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் வேர் பண்ணியிருக்கீங்க. பத்தாவதுக்கு நீங்கள் பால்கனியில் வேறு நடந்துட்டுருக்கீங்க. இது வந்து கிராமம் அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க வேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கிராமத்து சைடு இந்த நைட் ட்ரெஸ் அதுவுமே ஃபுல்லாக கவரான மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் லண்டன்லேயே வளர்ந்ததுனால இப்படி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் போடுவீங்களோ, அந்த மாதிரி எப்பவும் போல் சகஜமாக நீங்கள் போட்டு சுற்றிட்டுருக்கீங்க. அந்த பையன் வந்து அதே ஒரு மாதிரி அடித்து பார்த்துட்ருக்கான். நம்ம மக்னி லைன்ஸும் டேய் இந்த மூட்டையை தூக்கி அங்கே வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ஜேகே தான் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் அதை கவனிக்காமல் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கானா. எங்கே பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா நீங்கள் அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி ஏதோ யோசித்த மாதிரி நடந்துட்டுருக்கீங்க. அவனுக்கு விட்டால் வாய்க்குள்ளே கொசு போய் குடும்பம் நடத்தும் போல் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். இதை பார்க்கும்போது நம்ம ஜேகேக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம அவன் கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறான். நம்ம ஜேகே என்ன பண்ணுற, எங்கே பார்த்துட்ருக்க அப்படின்னு சும்மா கேட்குறானா. ஐயா இல்லைங்கய்யா, இன்னொரு தடவை வந்து வீட்டுக்குள்ளே ஒன்று பார்த்தேன் எரிச்சிருவேன், ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அவனும் அங்கேருந்து விட்டால் போதுன்னு ஓடிடுறானா. நம்ம ஜிமன் டே மொத்தம் அவ்வளோ சொல்லணும்டா, வெளியே வரும்போதாவது ஏதாவது எடுத்து மாட்டிகிட்டு வராளா, சும்மா டவுசர் பனியனோட வந்துடுறா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. 3 பேருக்கும் அவ்வளோ கோவம். உங்களை ஒருத்தன் பார்த்துட்டு அது ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறான்னு நினைக்கும் போதே அவங்களுக்குள்ள அவ்வளோ கோவம் வருது. இது வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்குது. அவங்க 3 பேரும் நீங்கள் இருக்க பால்கனிக்கு வந்து வெளியே இருந்து ஸ்டெப்ஸ் மூலயமா வரலாம். அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் நடந்துட்டுருக்கீங்க. நம்ம என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா. நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ளன்ச் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க இவங்கள பார்த்து. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல்ல, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜேகே. நீங்கள் உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே வரும்போது ஏதாவது எடுத்து சுற்றிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமன் கேட்குறான். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி கத்திட்டுருக்கீங்க தேவையில்லாமல், காலையில் என்கிட்ட பிரச்சனை பண்ணணுமா, ஏன் என்கிட்ட சண்டை போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. நம்ம ஜிமன் பேச்சை மாற்றாத, நீ வீட்டுக்குள்ளே எப்படி வேணாரு என்ன மாதிரி வேணால் ட்ரெஸ் பண்ணு, இந்த மாதிரி வெளியே 4 பேர் கண்ணு முன்னாடி வர்றப்ப எதையாவது எடுத்து மாற்றிட்டு வா, நீ பெரிய பேண்ட்டாக ஒன்று போடுவேல அந்த மாதிரி கூட போட்டு தொலை, இந்த மாதிரி டவுசரோட அரையும் குறையுமா நிற்காத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படி தான் இருப்பேன், உனக்கு என்ன அக்கறை, உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம உங்கள் முன்னாடி 2 ஸ்டெப்பு நடந்து வரான், நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. சொன்னதை மட்டும் செய். நீ இந்த மாதிரி அரையும் குறையுமா இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை 4 பேர் தப்பாக பார்க்குறதா எனக்கு பிரச்சனை. இன்னொரு இந்த மாதிரி நடந்துச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறேன்னா. நீங்கள் இப்போ என்ன சொன்னா அப்படின்னு சும்மா தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜேகே பாரு, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ இப்போ எங்களோட பொண்டாட்டி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது வீட்டுக்குள்ளே ஓகே, வெளியே வர்றப்ப ஒரு லாங் கோட்டுன்னு ஒன்று போடுவேல, ஒன்று அதை மாட்டிட்டு வா, இல்லை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் இப்போ ஜேகேவை கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. நம்ம ஜிமன் உங்ககிட்ட இன்னும் நெருங்கி வரானா, நீங்கள் ஸ்டில் பின்னாடி போகிறீங்க. ஆனால் பின்னாடி அந்த மாடியோட எண்டு இருக்குல்ல, அதாவது என்ன சொல்ல ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதில் வந்து தடுக்கி நிற்கிறீங்க.
நம்ம ஜிமன் உங்கள் 2 பக்கமும் கையை ஊண்டிட்டு, நீ வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியே வர்றப்ப 4 பேர் மதிக்கிற மாதிரி வா. உன்னை எல்லாரும் தப்பாக பார்க்குறது எனக்கு பிடிக்கல. பத்தாததுக்கு நீ அழகாக இருக்கன்னு 1008 பேர் பேசுகிறாங்க. அதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் என்ன பொசசிவா? இது என்ன புது காமெடி அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? நீ என்ன இலவா வேணால் எடுத்துக்கோ, ஆனால் எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு 3 பேர் அங்கேருந்து நின்று போயிடுறானுங்க. நீங்கள் இதை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சும்மா தான் கன்ஃபியூஸாக பார்த்து வச்சுக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரில இவனுங்க எப்படி இந்த இதை எடுத்துக்க சொல்கிறானுங்க. பிடிக்கலன்னு சானுங்க, பொசசிவான்னு கேட்டால் அதுக்கும் தெரிலன்னு சானுங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் லைட்டாக ஒரு மூலையில் ஹாப்பியாகவும் இருக்குது. நீங்கள் போகிற அவங்களே பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் உங்கள் ரூமில் உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்கீங்க. கீழே வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. பாய்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. அப்போது திடீர்னு அங்கே ஏதோ ஜீப் வந்து நிற்கிது. உங்கள் ரூம்லேயும் இந்த சவுண்டு கேட்குது, ஜீப் வந்து வெளியே நிற்கிற மாதிரி. நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பொண்ணுங்களோட அப்பா இருப்பார்ல, அந்த 7 பொண்ணுங்களோட அப்பா, அவர் தான் வந்து வராரு. இதை அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு, இது அந்த பொண்ணுங்களோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா? உங்களுக்கே இப்போ தான் தெரியுது. இவர் எதுக்கு இங்கே வரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாளா? நீங்கள் எதுவும் பெரிய சம்பவமாக இருக்கும் போல், வா போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் ரூமை விட்டு வெளியே வந்து ஸ்டில் மாடிப்படியில் தான் நின்று பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா அவங்க அப்பா பையோடு வராரு. பைக்குள்ளேருந்து அந்த பத்திரிக்கையை வந்து எடுத்து கொடுக்குறாரு. பிடிங்க, பத்திரிக்கை எப்படிங்க? கல்யாணம் என் பொண்ணுங்களுக்கு பக்கத்தூர் ஜமீன்தார் பசங்களோட. இது உங்களுக்கு தான் பத்திரிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் எல்லாரும் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரா? நீங்கள் படிக்கிறதுல நின்றுட்டு அவரே தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் தான் இவங்க என் பொண்ணை வேணான்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாங்களா? உங்களுக்கு வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்மகிட்ட யார் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பின்னாடி வர திரும்பி பார்க்குறீங்க. தென் பாய்ஸ் ப்ளஸ் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே என்னடா அவன் திடீர்னு எடுத்தோன்னு அந்த பிள்ளைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்ககிட்ட தாங்க பேசுனேன். உங்களால் தான் என் பொண்ணுங்க வாழ்க்கை போச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானா? நீங்கள் இருக்கலாம், உன் பொண்ணுங்களை என் மாமாங்க எதுவும் கர்ப்பமாக்கி ஏமாற்றிட்டா வந்துட்டாங்க. கல்யாணம் தானே வேணான்னு சொன்னாங்க. மனுஷங்க மனசு எப்போ வேணால் மாறலாம்ல. இதோ இப்போ உங்கள் பொண்ணுங்களுக்கு மாறின மாதிரி, இதோ உங்களுக்கு மாறின மாதிரி அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவங்க நல்லா பேசுகிறீங்க, பார்க்கவும் நல்லா தான் இருக்கீங்க, அதை வச்சு தான் வளைச்சி போட்டிங்களா அப்படின்னு சும்மா கேட்குறானா? இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மாமா சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ மாமா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ஸ்டே காம், இவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ அவர் பக்கமாக திரும்பிட்டே. ஆமாம், அப்படி தான் வளைச்சி போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிற? நீ எவ்வளோ முக்குனாலும் இப்போ அவங்க என்னோடய புருஷன், அதுதான் உண்மை. உன் பொண்ணுங்களுக்கு தான் இப்போ வேறு இடத்துல கல்யாணம் ஆக போதில்ல, அப்புறம் எதுக்கு நீ பசியாக நினச்சி முக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ரொம்ப நாகரிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் கொடுக்குற நாகரிகத்துக்கு இந்த நாகரிகம் எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அங்கிள் அறுவடை பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லி சிரிச்ச மாதிரி கேட்குறீங்களா? அவர் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுங்க, என் பொண்ணுங்களோட கல்யாணம் ஊரே மெச்சுற அளவுக்கு நடக்க போகுது அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் தாராளமாக புருஷன் பொண்டாட்டி குடும்பம் குட்டியோடு வந்துடுறோம், எங்களுக்கு இலம் வெள்ளாடாக கறி போடுங்க அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. லைக் அவர் ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சியாக பேசுனா நீங்களும் அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறீங்க அவர்கிட்ட. நம்ம வாய்ஸ்க்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே தெரில. நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவன் கொஞ்சம் வல்கராக தான் பேசிகிட்ருக்கான். அதனால் அவர் ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்டு போகிறாரா? நீங்களும் காட் பிளஸ் யூ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அதுக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாது, அது வேறு விஷயம். அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் திரும்பி பாய்ஸை பார்க்குறீங்க.
ஏன்டா அவன் வந்து பேசுகிறான், ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நம்ம வாய்ஸ் எல்லாம். இப்போது ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க போல். ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்படுறாங்களே. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணியிருப்பாங்கல்லப்பா. ஸோ அந்த குலைச்சல் எல்லாம் இருக்க தானே செய்யும். அவங்கெல்லாம் ஒரு மாதிரி சேடாக அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இவனுங்களுக்கு ஒய்ஃபை விட கீப்பு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவள் உங்கள் தலையிலே தட்டிட்டு என்ன வார்த்தடி பேசுகிற லூஸு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்கள் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது பாத்தியா, பாஸ் எல்லாம் மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஏய் என்னதான் இருந்தாலும் இருக்கும், அதெல்லாம் 2 வருஷம் எதுவும் இல்லாமல் இறந்துருக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறா. நீங்கள் இந்த 2 வருஷத்துக்கே அவங்களுக்கு அப்படி வலிக்குது. அப்போ நான் 12 வருஷத்துக்கு மேலே தவிச்சிட்டு இருந்தேனே, என் வலி அவங்களுக்கு புரியாதுல்ல அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அந்த வலி புரிஞ்சதுனால தான் அவங்க உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க. நீ சும்மா அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காத. போய் பொழைக்கிற வழியை பாரு, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு வந்து போயிடுறா. நீங்கள் அவங்க ரூமுக்கு போய் படுக்கிறீங்க. உங்களுக்கு பாய்ஸோட நினப்பு தான் வந்து வருது. ஏன்னா அவங்க இப்போ கொஞ்சம் சேடாக போயிருப்பாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு உறுத்துது, ஒரு மாதிரி வலிக்குது. இன்னும் அவங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் என்னமோ காலையில் வந்து அப்படி ட்ரெஸ் பண்ணாத இப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னா, இப்போது அவளுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட உடனே மூஞ்சி தொங்கி போச்சு. இன்னும் அவளுங்க தான் நினச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. தென் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வந்து லிட்ரலி தூக்கமே வரல. எப்படி அவனுங்க எப்படி அப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. தென் இதுதான் நிதர்சனம், நம்ம இதை புரிஞ்சுக்கணுன்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் நீங்கள் எந்த பக்கம் முடிவெடுக்கணும்னு தெரியாமல் இருக்கீங்க. ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெரஸ்க்கும் வந்து போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி யாரும் நினச்சிக்க மாதிரி இருக்குது. நீங்கள் லைட்டாக அள்ளி விட்டுருச்சு, பேய்க்கு நினச்சிக்கா அப்படின்ற மாதிரி தான் ஃப்ளன்ச் ஆகிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது பேய் இல்லை, நம்மளோட ஹாரம். நீங்கள் இந்த பரதேசியா, பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போய் நிற்கிறீங்க. ரொம்ப பாவம், ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க போல் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா. நம்ம ஆரம் உன்கிட்ட சண்டை போடுற நிலைமையிலையோ இல்லை உன் கேலி கிண்டல சகிச்சு போகிற நிலைமையிலாம் இப்போ இல்லை. கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறானா. நான் ஒரு நல்ல வழி சொல்லவா? எதுக்கு தேவையில்லாமல் இந்த தியாகி மாதிரிலாம் இது பண்ணிகிட்ருக்க. இப்போது ஒன்று டைம் கெட்டு போகல, இன்னும் அந்த பிள்ளை கல்யாணம் இருக்காது. ஒழுங்காக போய் அண்ணன் தம்பியெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற வழியை பாருங்கள். பெரிய இவங்க நினப்பு தியாகம் பண்ணுறாங்களே தியாகம். எனக்கு எதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே நீங்கள் போனாலும் நான் உங்களை மாதிரி ஒன்று கண்ணை கசக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நீ அந்த பிள்ளையை தேடுறேன்னு தெரியுது, ஒழுங்காக அந்த பிள்ளைக்கிட்ட போ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம ஆரம் உங்களை திரும்பி பார்க்குறான். லைக் நீலாம் பொண்ணாடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் லுக்கு, எதுக்கு இப்படி லுக்கு விட்ற அப்படின்னு வந்து கேட்குறீங்களா. நம்ம ஆரம் உங்கள் நெக்கை பிடிச்சா டைட்டாக பிடிக்கல, ஆனால் பிடிச்சிருக்காரு. அவர் பக்கமாக இழுக்கிறாரு. நீங்கள் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. நான் உன் புருஷன்டி, எப்படி இப்படி பேச உனக்கு மனசு வருது? ஆமாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குதான். ஏன் லைஃப்பில் யாருக்கும் பாஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காதா? நான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆயிடுவேன், ஆல்ரெடி ஆயிட்டேன். இது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி தூங்கி நாளைக்கு எந்திரிச்சா அது சரியாக போயிடும். இல்லைன்னா அந்த அப்படியே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது சரியாக போயிடும். நொட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உனக்கு இப்படி சொன்னால் புரியாதுல்ல அப்படின்ற மாதிரி உங்களை டைட்டாக அவன் பக்கம் இழுத்து பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறான். இது உங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா டக்குன்னு நடந்திருக்குமா இந்த விஷயம், நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நம்ம ஆரம் வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு
உங்கள் ஷோல்டர்லேயே அவர் தலையை வந்து சாய்ச்சிருக்காரு. லைக் ஹக் பண்ணலை, ஆனால் தலையை மட்டும் உங்கள் ஷோல்டரில் வந்து சாய்ச்சிருக்காரு. நீங்கள் ஸ்டில் ஷாக்கில் தான் இருக்கீங்க, பேரஞ்ச மாதிரி. அதுலேருந்து இன்னும் வெளியே வரல. நம்ம ஆரம் உங்கள்கிட்டே வந்து லைட்டாக ஒரு கம்ஃபர்ட் வந்து தேடுறான். நீங்கள் ஒரு மாதிரி சிலை மாதிரி நிற்கிறீங்க. நம்ம ஆரம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் எதுவும் தப்பாக பண்ணல. நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. இந்த உரிமையில் தான் பண்ணேன். நீ எதுவும் தப்பாக நினச்சா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. தென் அந்த விஷயத்தை பற்றி பேசாத. இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி ஏதாவது பேசிப்பார், அப்போ தெரியும் உனக்கு. நாங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் முழுசாக மூவ் ஆன் ஆயிடுவோம், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். தென் திரும்பி ரொம்ப நேரம் இங்கேயே இருக்காது, பனி விழுகுது, ஒழுங்காக வீட்டுக்குள்ளே போ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஸ்டில் ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி தான் இருக்கீங்க. லைட்ஸ்லாம் ஆனில் தான்டா இருக்கும், ஏன்னா ரொம்ப பெரிய வீடு வேறு, பேய் பங்களா மாதிரி ஆகிடக்கூடாதுல. அதனால் மோஸ்ட்லி நைட்ஸ் எல்லா லைட்டுமே ஆனில் தான் இருக்கும். ரூமில் வேணால் அமர்த்திக்குவாங்க வேணுன்றவங்க, பட் ஹாலு, கிச்சன் அந்த மாதிரி இடங்கள்ல லைட்ஸ் ஆனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆனில் தான் இருக்குது, நீங்கள் வெளிச்சத்தில் தான் இருக்கீங்க, அதனால் எந்த பயமும் இல்லை. நம்ம ஆரம் போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தான் நார்மலாகவே ஆகுறீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு லைட்டாக ப்ளெஸ்ஸிங்காகவும் இருக்குது, ஒரு சில கஷ்டமாகவும் இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, அவங்க ஸ்டில் கஷ்டப்படுறாங்க, அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தென் ஹாப்பியாக இருக்குது ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். அவங்க நான் மூவ் ஆன் ஆகிறேன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயமும், இப்போ ஆரம் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு லிப் லாக் பண்ண விஷயமும் உங்களுக்கு ஒரு மாதிரி குதூகலமாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். தென் டேஸும் வந்து ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி அந்த பொண்ணுங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து மேரேஜ் டே. நீங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு கீழே வந்து வர்றீங்க. என்னத்தா எங்கே கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி கேட்குறாங்களா. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதான் அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல, வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா. இப்போ எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, லைக் என்ன நீயே இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி. நீங்கள் அவன் வேணும்னு கொடுத்தானோ இல்லை நம்ம மேலே எரிச்சலில் கொடுத்தானோ, வீடு தேடி ஒருத்தன் வந்து நமக்கு பத்திரிக்கை வச்சுருக்கான். போகலன்னா நல்லாவா இருக்கும்? பத்தாததுக்கு தப்பு உன் பிள்ளைங்க மேலே இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி நல்லா தானே பழகி வச்சுருந்துருப்பீங்க, அந்த பழக்கத்துக்காக போய் தான் ஆகணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உங்கள் அத்தை உங்கள் மாமாலாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தென் அவங்களும் கிளம்ப வந்து போகிறாங்களா, அப்போ தான் கரெக்டாக நம்ம பாய்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. எங்கே போகிறீங்க எல்லோரும், நீ என்ன இப்படி கிளம்பி நிற்கிற அப்படின்னு சும்மா ஜென் கேட்குறாரா. உனக்கெலாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சும்மா நீங்கள் போய் சோஃபாவில் உட்காடுறீங்க. திமிர் குறையுதா பற்றி அதுக்கு அப்படின்னு சும்மா ரிவ்யூ சொல்கிறான். தென் எல்லோரும் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் தெரியாமல் டிவி பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் பாலிஷாக தெரிகிற மாதிரி இல்லை அப்படின்னு சும்மா நம்ம ஜேகே கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் டவுசரில் சுற்றிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி தான் தமிழ் பொண்ணாக மாறி இருக்குது, அதுதான் நமக்கு வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சும்மா ஜிம்முன்னு சொல்கிறானா. டேய் இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்கோம், நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சும்மா சுகா சொல்கிறான். சரி ஆமாம் எங்கே போயிட்டுருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. கல்யாணத்துக்கு அப்படின்னு சும்மா உங்கள் பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. எந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சும்மா நம்ம கேட்குறான். எக்ஸ்லவரோட கல்யாணத்துக்கு அப்படின்னு சும்மா நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் அவங்கள பார்க்காம. அவனுங்க எல்லாருக்கும் பக்குன்னு இருக்குது, அங்கே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சும்மா ஆரம் கேட்குறானா. நீங்கள் நல்லா விசாரிக்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. விளாட்றதுக்கு நேரம் இல்லை ஒய்யன், எதுக்கு அங்கே போகணுன்னு கேட்குறேன். நமக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, அவன் வந்து பத்திரிக்கை வச்சது நம்மளை கடுப்பேற்ற தான். நீ கடுப்பானா அதுக்கு அவன் பொறுப்பாவானா? அவன் ஏதோ பழக்கத்துக்காக வச்சுருக்கான்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அது உன்னோட ப்ராப்ளம். வர இஷ்டம் இருந்தால் வா, இல்லைன்னா பேசாமல் இரு, நாங்கள் போக தான் போகிறோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுற, ஏன் அவங்கள போய் மார்க் பண்ண போறியா அப்படின்னு சும்மா ஜேக்கப் கேட்குறானா. நீங்கள் ஏன் எக்ஸ் லவர் மேலே அவ்வளோ அக்கறையா, இல்லை இன்னும் அவங்கள நினச்சிட்ருக்கியா? நினச்சிட்டு இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் டைம் இருக்குது முகூர்த்தம் முடிய, கிளம்பு போய் காப்பாற்று அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவனுங்களாம் அவங்கள முறைக்கிறாங்க. நீங்கள்
யாரை மார்க் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த அவசியமும் இல்லை. ஏன்னா உன் கூட கல்யாணம் நடந்தது நான் ஒன்றும் பெருமையாக எடுத்து சுற்றிட்டுருக்கல. அப்படின்னு சும்மா வந்து போகிறீங்களா? நம்ம போய் உங்கள் கையை பிடிச்சிட்டு பெருமையாக எடுத்து சுற்றிட்டுருக்கல, ஓகே. ஆனால் கொஞ்சம் கூட ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா? நீங்கள் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இது அவங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன் நாங்கள் தான் வேணும், எங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன அப்படின்னு சும்மா சுபா கேட்குறாரா? நீங்கள் எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது. 7 பேரோட வாழ்க்கையை கெடுத்து நான் ஹாப்பியாக இருக்கதா? நடக்கவே நடக்காது. நான் அதுக்கு ஆசைப்படவும் இல்லை. உங்கள் மேலே ஆசைப்பட்ட பாவத்துக்கு எல்லா பாவமும் என் மேலே வந்து விழுந்துருச்சு. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைதியாக இல்லையான்னு பார்க்குறதுக்காக நாங்கள் போகணும், நான் போவேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்து போயிடுறீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜீப்பில் வந்து உட்காந்துருக்கீங்க. தென் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வர்றாங்க, பாய்ஸுமே வர்றாங்க தான். நீங்கள் நான் ஜீப் ஓட்டுறேன், என் கூட யாரோ உட்காந்துக்காங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உங்கள் பாட்டி தாத்தா முதல்ல ஏற போகிறாங்களா? எம்மா என்ன பண்ணுற, போகலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அந்த பக்கமாக கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க யாரும் இல்லையா அப்படின்னு சும்மா ஜீப் எடுக்க போகிறீங்களா? இர்ரி நாங்கள் இதில் வர்றது அப்புறம் அப்படின்ற மாதிரி நம்மளோட மக்னி லைன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க மட்டும் வந்து ஏறிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே என்னால் வர முடியாது, இறங்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இஷ்டமாக கட்டிக்கலாம் பண்ண முடியாது, வண்டி எடுங்க டிரைவர் அப்படின்னு சும்மா சொல்கிறார் நம்ம வி. நீங்கள் டிரைவரா அப்படின்னு சும்மா வந்து பார்க்குறீங்க. இப்போ நீ தானே டிரைவர் சீட்டில் இருக்க, அப்போ நீ டிரைவர் தான் அப்படின்னு சும்மா ஜிம்முன்னு சொல்கிறான். உங்களுக்கெல்லாம் கொழுப்பு ஜாஸ்தியாகிடுச்சுலே அப்படின்ற மாதிரி வேணும்னே வண்டியை டாப் கீரில் எடுக்கிறீங்க பாருங்கள். 5 நிமிஷம் எல்லாத்துக்கும் அள்ளி விட்டுருச்சு. ஏய் மெதுவாக போடி அப்படின்னு சும்மா ஜேகே சொல்கிறான். மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு சும்மா நீங்கள் இன்னும் அப்படி தான் ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க. தென் அந்த மண்டபத்துக்கும் வந்து போகிறீங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் தான். ஏன்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா பிரச்சனையாகி கல்யாணம் நின்றுக்குள்ள, அதனால் எதிர்பார்த்துருப்பாங்க நீங்கள் வரமாட்டீங்கன்னு. ஆனால் நீங்கள் குடும்பத்தோடலாம் போய் நிற்கிறீங்க. எக்ஸ்பெஷலி நீங்களே வந்திருக்கீங்க. அதுதான் அங்கே பேசும் பொருளாகவே இருக்குது. ஆனால் அங்கே யாருமே அப்போஸ் பண்ணல. அந்த பொண்ணோட அப்பாவே வந்து உங்கள் தாத்தா பாட்டி, உங்களோட அத்தை மாமா அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. தென் அந்த பொண்ணோட அப்பா இருப்பார்ல, அவர் ரைட்டாக அவங்கள முறைச்சி பார்த்துட்டு தான் போகிறாரு. இவன் வேறு சும்மா சும்மா கடுப்பேற்றிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. யாருக்காவது கேட்டுச்சு உன் தோலை வச்சு தொங்க விட்டுருவாங்க, பேசாமல் போ அப்படின்னு சும்மா ஜேகே சொல்கிறான். நக்குவாங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறீங்க. இதுக்கு திமிர பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம வாய்ஸுக்கு. தென் எல்லாரும் ஒரு மாதிரி சங்கட்டமாகவே தான் உள்ளே வந்து வர்றாங்க. நம்ம பாய்ஸுக்கு வந்து இங்கே வரணும்னு இன்டென்ஷன் வந்து கிடையாது. பத்தாவதுக்கு எக்ஸ் லவர்ஸ் வேறு. ஸோ அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு கிடையாது. எப்பட்றா இது சங்கட்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன். நீங்கள் டைரெக்டாக அந்த மணப்பெண் அறை இருக்குல்ல, அங்கே தான் வந்து போகிறீங்க. தென் அவங்களுக்கு அலங்காரம்லாம் நடந்துடுச்சுக்கா, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணில் மூத்த பொண்ணு இருப்பாங்கள்ல, அதாவது சின்னோட ஆள், அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. அவங்களும் மற்றவங்கள பார்த்துட்டு நீங்கள் வெளியே இருங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லாேருக்கும் நீங்கள் யாருன்ற விஷயம் நல்லாவே தெரியும். அவங்களும் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்து வெளியே போயிடுறாங்க. நீங்கள் கதவை அடைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சுயநலவோடு தான் அதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவங்களாம் உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்ககிட்ட, நீங்கள் இப்போ கூட அவங்க வேணும்னு கேட்டு நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன்னு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அப்போ தான் எல்லோரும் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறாங்க. கல்யாணம் ஆகிற அன்னைக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க. எதுவுமே என்னோடய விருப்பத்தில் நடக்கலை, அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகும்ல அப்போ வந்து ஃபோன் பண்ணியிருந்திருப்பீங்க. எதுவுமே என் விருப்பத்தோடு நடக்கலை, என் அத்தையோட கட்டாயத்தின் பேரில் தான் நடக்குது. நீங்கள் இப்போவும் அவங்கள வேணும்னு சொன்னால் நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன், என்னால் அவங்கள ஏற்றுக்க முடியாது, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சும்மா நீங்கள் இவங்கக்கிட்ட பேசியிருப்பீங்க. அதைத்தான் வந்து சொல்கிறீங்க. இப்போவும் டைம் கெட்டு போகல, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால் இருக்க முடியாது. இந்த தாலியை சுமந்துட்டுருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக இருக்குது, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோன்னு இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அப்போது சிவாவோட ஆள் இருப்பாங்கள்ல, அவங்க அவங்கக்கிட்ட எந்திரிச்சு வந்து, இப்போ பாருங்கள்,
நாங்கள் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல, நாங்கள் எங்களோட முடிவில் தெளிவாக இருக்கோம். நாங்கள் இதை விருப்பப்பட்டு தான் ஏற்றுக்கிறோம். லைஃப்பில் எல்லாருக்கும் பாஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்கள் பாஸ்ட்டாக நினச்சி மறந்துட்டோம். இந்த விஷயத்த நாங்கள் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறோம். பொய் சொல்லாதீங்க. நீங்கள் ஏற்றுக்கிறது வேணால் உண்மை, ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கலன்றது எனக்கு தெரியும் அப்படின்றமா வந்து சொல்கிறீங்க. அது உண்மையாகவே இருக்கட்டும், ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் இப்போது பிடிஎஸ் பாய்ஸை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, நல்ல வெல்விஷராக பார்க்குறோம். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அவங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷமும் நீங்கள் அவங்கள நினச்சிட்டு இருந்தீங்க. அப்படி இருந்தும் அவங்க எங்களை ஆசைப்பட்டாங்கன்ற ஒரே ரீசனுக்காக நீங்கள் இப்போ கூட விட்டு கொடுத்துட்டு போக ரெடியாக இருக்கீங்க. இந்த மனசு எங்களுக்கு வருமானது ரொம்ப டவுட்டு தான். நீங்கள் நல்ல பொண்ணு ஒயன், உங்களோட காதலும் நல்லது, உண்மையானது. ஸோ நீங்கள் அந்த காதலை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடுவாங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மாறலைன்னா உங்கள் கழுத்தில் அவங்க தாலியே கட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. நாங்கள் கூடிய சீக்கிரம் எங்களோட வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆயிடுவோம். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், குற்ற உணர்ச்சியாகவும் எடுத்துக்க வேணாம். நீங்கள் உங்கள் லைஃப்பை அவங்க கூட ஹாப்பியாக இருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தானே இதெல்லாம் சொல்கிறீங்க. அதான் நானே விட்டு தரேன்னு சொல்கிறேனே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா? நம்ம வியோட அந்த பொண்ணு இருப்பாங்கள்ல, அந்த பொண்ணு வந்து நீ இப்போ விட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எங்களை நாங்கள் எப்படி இருக்கோமோ அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காங்க. ஒரு வகையில் இதுவும் ஒரு வித காதல் தான். அந்த காதல் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் இனிமேல் அந்த பாஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டோம். நீ ஹாப்பியாக இரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு இன்னும் மனசாரலை. பாரு, நீ அவங்க கூட வாழ ஸ்டார்ட் பண்ணு, அப்போ உனக்கே தோண ஆரம்பிச்சிடும். நாங்கள் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கோம், நீ எங்களை பற்றி கவலைப்படாத, சரியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டில் மனசாரல இருந்தாலும் இத்தனை தடவை சொல்கிறாங்களே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. தென் நீங்களே அவங்களுக்கு மேக்கப்லாம் வந்து போட்டு விட்றீங்க. ஏன்னா யூ நோ எவ்ரி திங், மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் நீங்களே அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறீங்க. நம்ம பாய்ஸுக்கு என்னடா உள்ளே போனவங்க இன்னும் வெளியே வரவே இல்லை, எல்லோரும் வெளியே வர வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து நீங்கள் இவங்களை கஷ்டப்படுத்திடுவீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்குது. தென் கதை வந்து தச்சாங்க, நம்ம ஆரம்பம் தச்சார், நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உள்ளே என்ன பண்ணுற இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா? நீங்கள் நம்ம ஆரம்புக்கு மட்டும் கேட்குற மாதிரி, ஏன் உன் எக்ஸில் வர எதுவும் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? விளாடாத, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறானா? நீங்கள் ரொம்ப தான் அக்கறை போலையே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு லைட்டில் அவுந்துக்கிறீங்க. பார்த்தா நீங்கள் வந்து எல்லோரும் ரெடி பண்ணியிருப்பீங்க. அவங்க அந்த கேர்ள்ஸை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, வா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. தென் அந்த பொண்ணுங்களுக்கு மேரேஜும் ஆகுது. இதை வந்து நம்ம வயசால் பார்க்க முடியலையா? அவங்க வந்து அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. நீங்கள் அதையும் நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தால் அதை வெளியே காட்டிக்கல. நீங்களும் மேரேஜெலாம் முடிச்சுட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்து கிளம்ப ஒரு சாயங்காலம் 6 o'clock அந்த மாதிரி வந்து ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. ஏன்னா கிளம்பியிருப்பாங்கல்ல, அவங்க அப்பயே அங்கேருந்து வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் இப்போ தான் வர்றீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்கவுங்க ரூமில். நம்ம பாய்ஸ் வந்து ஹாலில் உட்காந்துருப்பாங்களா? நீங்கள் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கோ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வாய்ஸெல்லாம் என்ன கிண்டல் பண்ண போறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா? நீங்கள் ஆப்வியஸ்லி அதான் பண்ண போகிறேன். நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு. அப்போயே ஏதாவது முடிவு எடுத்திருந்தா இப்படி உட்காந்துருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா? நம்ம வாய்ஸுக்கு வந்து லைட்டாக கோவம் வந்துருச்சு. நம்ம ஜேகோப், நீலாம் உண்மையிலே பொண்ணு தானா இல்லை வேற என்னம்மா? உன் புருஷனை இன்னொருத்தி கூட போக சொல்லிச்சுக்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா? நீங்கள் நான் ஒரு நல்ல மனைவின்னு காட்ட ட்ரை பண்ணுறேங்க. நீங்கள் என்னை லவ் பண்ணலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களோட லவ்வர் கூட உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். தப்பா? இப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் வச்சிட்றேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? உனக்கு கிண்டலாக இருக்குல்ல? உனக்கு என்றைக்குமே எங்கள் ஃபீலிங்ஸ் புரியாது ஒயன். நீ சொல்லிட்டு இருந்த
என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதுன்னு. இன்றைக்கி எங்கள் ஃபீலிங்ஸ் தான் உனக்கு புரியலை. நாங்கள் கஷ்டப்படுறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன்னை நாங்கள் விட்டு போகணுன்னு நினைக்கவே இல்லை. என்றைக்கு உன் லவ் எனக்கு தெரிய வந்துச்சோ அன்னையிலேருந்து நீ தான் என் மனசில் இருக்க. எப்படி இருக்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனைவியின் இடத்துல நீ தான் இருக்கிற, இனிமேலும் இருப்ப அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நான் மற்ற பாய்ஸும் உனக்கு எங்களை பழி வாங்கணும்னா இந்த விஷயத்தில் வேணால் சொல்லு, திட்டு, அடி, ஆனால் இந்த விஷயத்தை எடுக்காத இனிமேல். ஏன்னா இந்த விஷயம் ஆடுறதுக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உட்காந்து யோசி, உனக்கு எல்லா பதிலும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறாரு நம்ம வி. நீங்கள் போகிற அவங்களே தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அதுக்கடுத்து அந்த பொண்ணுங்க விஷயத்தை எடுக்கிறதே இல்லை. உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி செட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம பாய்ஸ் உங்ககிட்ட எந்த முயற்சியுமே எடுக்கலை. லைக் பேசுகிறதுக்கோ இல்லை திங்ஸை செட் பண்ணுறதுக்கோ எந்த முயற்சியுமே எடுக்கலையா? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. உன்னை பொண்டாட்டியை பார்க்குறோன்றானுங்க, ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டானுங்க. ஸ்டெப்புன்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறதோ இல்லை திங்ஸை செட்டில் பண்ணால் கொஞ்சம் உட்காந்து பேசினா தானே முடியும். உனக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்து செய்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு 5 மாதம் கிட்ட போயிடுச்சு. உங்களுக்கு இதுதான் உறுத்திட்டுருக்கு. 1 மாதம் 2 மாதம் பரவாயில்ல, ஆனால் 5 மந்த்ஸ் இப்படியே போயிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிச்சிருக்கீங்க. அவனுங்க அன்னைக்கு சொன்னது தான், நீ என்னோடய ஒய்ஃபுன்ற இடத்துல நீ தான் இருப்பேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவனுங்க என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் பேசலை, செய்யலை, எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான். நான் இருக்கேன்றது கூட அவன் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில. வீட்டில் எப்பயாவது பேசுகிறான், அதுவுமே அம்மா அப்பா இருக்கிறப்ப பேச மாட்டானுங்க. வீட்டில் என்கிட்ட வம்பிழுக்க மட்டும் பேசுகிறானுங்க. எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இவனுங்க நான் வேணுன்றானுங்களா இல்லை எதுவும் குற்ற உணர்ச்சியில் அப்படி பண்ணிவிட்டு ஏற்றுக்க முடியாமல் இருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா, நான் புலம்புறது உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. விட்டுப்புடி வையன், எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சும்மா சொல்கிறாளா? இந்த கருமத்தை தான் நீ 6 மாதமாக சொல்லிட்டுருக்க. விட்டு பிடிக்கிறதுனா எப்படி, அதை சொல்லு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ பண்ணுறியா? அப்போ தெரிஞ்சிடும் அவங்க உண்மையாக என்ன நினைக்கிறாங்கன்னு அப்படின்னு சும்மா சொல்கிறாளா? நீங்கள் என்னதுன்னு சொல்லு, அந்த கருமத்தையும் பண்ணி தொலைவோம், எனக்கு ஒரு பதில் கிடச்சே ஆகணும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இதை நான் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்கிறியா? நான் கன்ஃபார்மாக சொல்லலை, ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறா. நீங்கள் அப்போ சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறீங்க. அன்றைக்கி நைட்டே நீங்கள் லண்டனுக்கு கிளம்புறீங்க. இப்போ எதுக்கு தான் அவசரமாக அங்கே போகிற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே இரு அப்படின்னு சும்மா சொல்லுது உங்கள் பாட்டி. பாட்டி, எனக்கு அங்கே முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் போனால் தான் முடிக்க முடியும், இது படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்கள் அத்தை, அதான் படிப்பு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாள் அத்தை, போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? உங்கள் அம்மா அப்பாவும் நாங்களும் அப்படியே கிளம்புறோம், இங்கே ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே போட்ட வேலை அப்படியே இருக்கும், நாங்கள் போனால் தான் கரெக்டாக இருக்கும், இத்தனை மாதம் நாங்கள் இங்கே இருந்ததே இவளுக்காக தான், இப்போ இவளுமே அங்கே வரான்றப்போ நாங்கள் அங்கே போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவுமே அவங்க கூட கிளம்பிடுறாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் கிளம்புறப்ப நம்ம பாய்ஸ் இங்கே இல்லை. தென் ஈவினிங் டயத்தில் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கா. நம்ம சேக்கே, என்ன இன்றைக்கி இந்த ராட்சசி எதுவும் ஆடலையா, வீடே அமைதியாக இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டே வரானா? அவள் இங்கே இல்லை அப்படின்னு மாதிரி உங்கள் மாமா சொல்கிறாங்க. எங்கே போயிட்டா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்களா? லண்டனுக்கு அப்படின்னு மாதிரி அவங்க அத்தையே சொல்கிறாங்க. நம்ம வாய்ஸ்க்கெலாம் பக்குன்னு இருக்கு. லண்டனுக்கா? எதுக்கு? அவள் எப்படி போகலாம், எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு 1008 கேள்வி வருதா? டேய், அவளுக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குன்னு போயிட்டா, எங்களை தொல்லை பண்ணாதீங்க, உங்கள் பொண்டாட்டி தானே, ஒன்று ஃபோன் பண்ணி கேளு, இல்லையா போய் லண்டன்லேயே கேட்டு வா அப்படின்னு மாதிரி அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. நம்ம வயசுக்கெல்லாம் சொல்லாமல் கூட போயிட்டால, இவளுக்கு நான் இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், மகாராணிக்கு இஷ்டம் இருந்தால் வரட்டும்னு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் ரூமுக்கு செட்டில் ஆகிடுறான். ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்லாமல் போகலாம், எதுக்காக போகணும்,
அப்படின்ற மாதிரி இருக்கா. தென் ஈகோவும் தடுக்குது ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு. இந்த மாதிரியே ஒரு 5 டேஸ் கிட்ட பாஸ் ஆகுதா. அப்போது அவங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்து வருது. என்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் தான் வந்து பார்க்குறாரு. பார்த்தவர் அப்படியே ஷாக்கு. என்னன்னா அது நீங்கள் அனுப்பின டிவோர்ஸ் பேப்பர்ஸ். நம்ம ஆரம் டேய் அப்படின்ற மாதிரி வந்து சவுண்டு போடுறான். எல்லா பாய்ஸும் வந்து வந்துடுறாங்க. என்னடா பேப்பர் அப்படின்ற மாதிரி சுகா வாங்கி பார்க்குறான். பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர்ஸ், அதுவும் நீங்கள் சைன் பண்ண மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு கோர்ட் நோட்டீஸும் வந்திருக்கா. அதில் நீங்கள் பிரிகிறதுக்காக என்ன ரீசன் சொல்லியிருக்கீங்கன்னா, இதோட எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, ஆனால் இதுவரை அவங்க என்கிட்ட பேசினது கூட கிடையாது. அந்த எங்களுக்கு குழந்தையெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்களும் இந்த மாதிரி எந்த இனிஷியேட்டிவும் எடுத்ததில்லை. எனக்கு இதுலேருந்து ஒரு விடுப்பு வேணும். நான் எனக்குன்னு தேவைப்படுற வாழ்க்கையை நான் அமைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் இது பண்ணியிருக்கீங்க. நம்ம பாய்ஸுக்கெல்லாம் இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா அது வேணுன்னே பண்ணுறாளா இல்லை விளாட்டுக்கு பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. விளாட்டுக்கு பண்ணுற எதுக்கடா சைன் போட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நம்ம சுகா. இவளை நம்ம நேரில் தான்டா பார்த்து டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின் சொல்கிறாரு. எல்லாரும் கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி அன்னைக்கே லண்டனுக்கு வந்து கிளம்பிடுறானுங்க. தென் லண்டனில் லேண்ட் ஆகிறப்போ ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் லேண்ட் ஆகுறாங்க. அவ்வளோ நேரம் ஆகாதோ, பரவாயில்ல நம்ம எஃப்எஃப்ல ஆகும். அதெல்லாம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் உங்கள் வீட்டு காலிங் மேலே யாரும் அடிக்கிறாங்களா, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. நம்ம சுகா என்னடி இது அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே கேட்குறாரு. நீங்கள் யார், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. உன் புருஷங்க அப்படின்ற மாதிரி உங்களை தள்ளி விட்டு உள்ளே வராங்க. ஹலோ, இந்த மாதிரிலாம் யார் வீட்டுக்கு வந்தால் இங்கே ஃபைன் போடுவாங்க. நான் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. லண்டனில் கழித்தீங்க ஆசையோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. விளாடாத அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை உங்கள் மூஞ்சில் விட்டு எரியிறாரு நம்ம ஆரம். நீங்கள் ஓ சைன் பண்ணதை கொடுக்கவா நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும், அவசியம் இல்லையே, கொரியர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. எல்லா பாய்ஸ் உங்களை முறைச்சி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை பிரித்து பார்க்குறீங்க. யாரும் சைன் பண்ணலையா, ஏமா சைன் பண்ணுங்கப்பா, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. நம்ம சுகா உங்கள் நெக்கை பிடிக்கிறார் வந்து. நீங்களும் அசாரமாக தான் பார்க்குறீங்க நம்ம சுகாவை. என்ன விளாட்றியா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எது தேவை இல்லாமையா, எனக்கு தேவையோடு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், என்ன ரீசன் போட்டிருக்க, ஏதோ நான் உங்ககிட்ட பேசுகிறதில்ல, உன்னை தொடுறதில்லலாம் போட்டிருக்க. அதுதானே உண்மை. நான் விர்ஜின், அது என்னால் நிரூபிக்க முடியும். அதுக்கான சர்டிஃபிகேட்டில் சப்மிட் பண்ணிட்டு தான் டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் முக்கியமா அப்படின்ற மாதிரி வீக் கத்துறானா. உனக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு முக்கியம்தான். வேகமாக சைன் பண்ணி கொடு, நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிள்ளை குட்டின்னு வாழ வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன எங்களை டெஸ்ட் பண்ணுறியா, இல்லை இது தூண்டி விட பார்க்குறியா அப்படின்னு சும்மா சுகா கேட்குறாரு. நீங்கள் கையெடு அப்படின்னு சொல்லி அவன் கையை தட்டி விட்டு, உங்கள் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு எப்பயோ போயிடுச்சு. நான் இப்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது ஃபேமிலி லைஃப். எனக்குன்னு ஒரு குழந்த, ஒரு புருஷன், என் மேலே லவ் காய்ச்ச புருஷன், அது இருந்தால் போதும்னு தோணுச்சு. அது உங்ககிட்ட கிடைக்காதுன்னு தோணிடுச்சு. அதனால தான் நான் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணலாம் டிவோர்ஸ் கேட்குறேன். ஒழுங்காக டிவோர்ஸ் சைன் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம வாய்ஸெல்லாம் அப்போ உனக்கு அதுதான் முக்கியம் இல்லை. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்ம தரத்தரன்னு நிறுத்திட்டு போகிறான். நீங்கள் என்ன பண்ணுற, கையை விடு அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து உங்களை தரத்தரன்னு இழுத்துட்டு தான் போயிட்டுருக்கான். மற்ற பாய்ஸில் அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. தென் ரூம்குள்ளே போயிட்டு கதவே சாத்துறாங்க. நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணு, என்ன பண்ணுறீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்குறீங்களா. நம்ம வாய்ஸ் எதுவுமே பேசலை, உங்கள் மேலே அப்படியே பாஞ்சிடுறாங்க. தென் அந்த 3 கதவுக்குள்ளே என்ன நடக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் பிளான் நல்லாவே தெரியும், எஸ்பெஷலி உங்கள் அம்மாவுக்கு. இப்போ அப்படியே ஒரு டைம் ஸ்கிப், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் காட்டுறோம். நீங்கள் உங்கள் அத்தையை போட்டு உயிரை வாங்கி வச்சுருக்கீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. தென் காலங்காத்தாலே பாத்திரம்லாம் பறக்குது. நம்ம வயசு எழுந்திரிச்சு வராங்க, ராட்சசி ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் வர்றாங்க. நீங்கள்
இந்த கஷாயம் கருமெல்லாம் என்னால் குடிக்க முடியாது. எனக்கு இப்போ நூடுல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? நம்ம சின்ன நூடுல்ஸ் தானம்மா வேணும், எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஷோல்டரில் கை போடுறாரா? நீங்கள் அந்த கையை தட்டி விட்டு நீ யார்ற முதல்ல அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நாங்களாம்மா உன் வயிற்றுல இருக்கே இந்த ஒரு உருண்டையான குழந்த, அதுக்கு அப்பாங்க அப்படின்னு சும்மா நம்ம சின்ன சொல்கிறான். நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சும்மா நம்ம கையை மறுபடியும் தட்டி விட்றீங்க. நூடுல்ஸ் தானே வேணும், நாங்கள் இதோ போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சும்மா வெளியே கிளம்புறாங்களா? நீங்கள் வேகமாக வரல, ஒவ்வொருத்தனுக்கும் சோத்தில் விஷத்தை வச்சுருவேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஐயோ அந்த விஷ பரிசை மட்டும் எடுக்காதீங்க, இதை 5 நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் தெரிச்சு ஓடுறான் எங்களோட நூடுல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. தென் லைஃப் உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி ஃபன்னாகவே போகுது. நீங்கள் போகிற அவங்களே தான் பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க தான், பட் ஸ்டில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவமாக அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் பெயின் அனுபவிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் பழி வாங்குகிற விதமாக இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். பை.